ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏடிஎன் மகி கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான டேஸ்ட்டில் நல்ல மொறுன்னு கிரிப்ஸியாக ஒரு சிக்கன் 65 அதே டேஸ்ட்டில் அதே ஸ்டைலில் உருளைக்கிழங்கு வச்சு நாம் இன்றைக்கி ஒரு 65 எப்படி செய்யலான்றதை பார்க்கலாங்க. நல்லா அப்படியே புட்டை மேலே கிரிப்ஸியாக உள்ள ரொம்ப சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த உருளைக்கிழங்கு வச்சு ஒரு 65 எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். நான் அதுக்கு பாருங்கள் ஒரு 1/2 கிலோ உருளைக்கிழங்கு நல்லா கழுவி எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன். பாருங்கள், இந்த மண்ணெல்லாம் சுத்தமாக போனாங்க அந்த அளவுக்கு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு மேலே இருக்கிற தோலை மொத்தமாக அப்படியே சீவி விட்டுருங்க. இப்போ 4 உருளைக்கிழங்கு சீவி ஒரு தண்ணியில் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன். பாருங்கள், இப்போ பாருங்கள் சுத்தமான தண்ணியில் கழுவி எடுத்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எடுத்து இப்போ ஒரு ட்ரேயில் வச்சு நான் சின்ன சின்ன க்யூபாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். உங்களுக்கு இதோட பெரிய சைஸை வேணுன்னா நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நான் இந்த அளவு போதுன்னு சொல்லிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இருக்கிற 4 உருளைக்கிழங்கு நீங்கள் கட் பண்ணி தண்ணியில் மறுபடியும் அலசி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், பாருங்கள் நான் இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதெல்லாம் தண்ணியில் அலசி எடுத்துகிட்டு வடி கட்டிட்டு மறுபடியும் அதே பாத்திரத்தில் வேறு தண்ணி ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கோங்க. நான் பார்த்தா 2 லிட்டர் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு தண்ணி வச்சுக்கோங்க. இதில் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற இந்த உருளைக்கிழங்கை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க, ஒரு கொதி வந்தால் போதும். நம்ம அது கூட எடுத்துடலாம். ஏன்னா ரொம்ப வெந்து வரக்கூடாது, லைட்டாக ஒரு கொதி வந்தால் போதும். அது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு லைட்டாக வெந்து வந்தால் போதும். சூப்பராக இருக்குது இந்த உருளைக்கிழங்கு டேஸ்ட்டு. நீங்கள் இதில் செஞ்சு பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை எடுத்து அப்படியே வடியில் வடிச்சிடலாங்க. வடிச்சிட்டு இதுக்கு மேலே நம்ம கொஞ்சம் பச்சை தண்ணி ஊற்றி நல்லா ஊற்றி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், பாருங்கள் ஊற்றி எடுத்தது. இது எடுத்து இப்போ அப்படியே ஒரு பெரிய பவுலில் மாற்றி எடுத்துக்கோங்க. இது கூட பாருங்கள் சிக்கன் மசாலா, கரம் மசாலா, இஞ்சி பூண்டு விழுது, மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் எல்லாமே ஒவ்வொரு ஸ்பூனுங்க. மஞ்சப்பொடி மட்டும் ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. கூடவே காஷ்மீர் மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா உருளைக்கிழங்கு படுற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இது கூடவே 1 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. மறுபடியும் ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கலந்து வந்தாச்சு. இது கூட மேல் கோட்டிங் பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் மைதா, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 ஸ்பூன் பச்சரிசி மாவு, இது 3மே சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு மைதா வேணான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கார்ன்ஃப்ளவர், பச்சரிசி மாவு ஒவ்வொரு ஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது கூட தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் மேலே தெளித்து நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஸ்டவ்வை ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க. அதில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லா ஹையில் எண்ணெய் சூடு படுத்திட்டு அப்புறம் ஸ்லோ பண்ணிக்கோங்க. இது கூடவே நம்ம 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்து இந்த உருளைக்கிழங்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் உப்பு சேர்க்கல, இப்போ தான் சேர்க்குறோம். ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதை எடுத்து ஒவ்வொரு பீஸாக எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மொத்தமாக நம்ம வேக வச்சு எடுத்துக்கூடாது. லைட்டாக ஓரளவுக்கு வெந்தால் மட்டும் போதும். அப்படியே எடுத்து இதை அரை வேக்காட்டில் தட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. பாருங்கள், போடுறப்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பாருங்கள். எடுத்து மறுபடியும் இதை போட்டு எடுத்துட்டு 2வது பேட்சும் போட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ போட்டு எடுத்தாச்சு. நாம் மறுபடியும் இதை அப்படியே தூக்கி எண்ணெயில் மறுபடியும் பொரித்து எடுக்கலாங்க. அப்போ தான் கிரிப்ஸியாக இருக்கும். டேஸ்ட் ரொம்ப மொறுன்னு இருக்கும். சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். எப்படி நீங்கள் சிக்கன் 65 சாப்பிட்டா டேஸ்ட் இருக்குமோ அதே மாதிரி இந்த உருளைக்கிழங்கு இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். செஞ்சு உங்கள் பசங்களுக்கு கொடுங்க. பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எடுத்து காட்டுற பாருங்கள் எந்த அளவுக்கு அப்படியே மொறுன்னு இருக்குது மேலே பார்க்குறதுக்கு. அவ்வளோதான் பாருங்கள், நமக்கு சூப்பரான ஒரு உருளைக்கிழங்கு 65 ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. இது கூட ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 5-6 பச்சை மிளகாய் கீவி இது கூடவே சேர்த்து நல்லா பொரித்து எடுத்து இந்த உருளைக்கிழங்கு 65 சேர்த்துக்கோங்க. நல்லா ஸ்மெல் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த உருளைக்கிழங்கு வீடியோ நான் பிடிச்சிருக்குன்னு எதிர்பார்க்குறேன். அது பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உடனே இப்பயே செஞ்சு பாருங்கள். பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், கருவேப்பிலையும் மிளகாய் நல்லா எண்ணெயில் பொரிஞ்சு வந்திருக்கு. இந்த உருளைக்கிழங்கு 65 கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்து கலந்து கொடுங்க. இப்போ நான் எடுத்து உங்களுக்கு பிரித்து காட்டுறேன் பாருங்கள். எந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. பிரித்து காட்டுறப்ப இந்த சிக்கன் பிரித்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். டேஸ்ட்டும் அதே லெவலுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் உங்களுக்கு பிடிச்சிருக்கேன்னு எதிர்பார்க்குறேன். பிடிச்சிருந்தால் நம்ம ஏடிஎன் மகி சேனலில் போய் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே சேரும். பாய்.